பிரியமானவர்களே, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கா? என்ன செய்யணும்னு தெரியலையா? ஒரு முறை தேவனை சத்தமிட்டு கூப்பிட்டதுண்டா? இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை ஏசாயா 58:9. நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆம் பிரியமானவர்களே, எரிகோ நகரின் அருகில் பர்திமேயு என்ற குருடன் பாதையின் ஓரத்தில் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை இருள் நிறைந்தது. பார்க்க முடியாத துன்பம் அவனை சூழ்ந்திருந்தது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் என்று அவன் கேட்டான். அவனுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு என்று தோன்றிய அவன் உடனே சத்தமிட்டு, தாவீதின் குமாரனாகிய இயேசுவே, என்மேல் இரக்கம் செய்யுங்கென்று கூப்பிடுகிறார். அங்கே இருந்த மக்கள் அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் இன்னும் அதிகமாக சத்தமிடுகிறான். அவன் சத்தம் இயேசுவின் காதில் விழுந்தது. இயேசு நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். பர்திமேயு மகிழ்ச்சியுடன் எழுந்து இயேசுவிடம் போகிறார். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்றார். அவன், கர்த்தாவே, நான் பார்வை அடைய வேண்டும் என்கிறான். அந்த நேரத்தில் இயேசு அவனை குணமாக்கினார். அவன் கண்கள் திறந்தன. அவன் சத்தமிட்ட போது தேவன் உடனே பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத நாளே இருக்காது. குடும்ப பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, உடல் நலக்குறைவு, மன அழுத்தம், இவையெல்லாம் நம்மை சோர்வடைய செய்கிறது. சில நேரங்களில் என்னால் முடியாது என்று நாம் கலங்கி போய் நிற்போம். ஆனால் இந்த வசனம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. நீ சத்தமிட்டால் தேவன் பதிலளிப்பார் என்று. நீங்கள் வேலை இல்லாமல் கவலைப்படுறீங்களா? தேவனை கூப்பிடுங்க. குடும்பத்தில் சண்டையா? அமைதி இல்லையா? தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் மனதின் பயமா? இல்லை தனிமையாக இருக்கீங்களா? தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார், நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். நாம் விடாமல் அவரை நாடினால் பதில் நிச்சயமாய் வரும். நீங்கள் எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் தாவீதின் குமாரனே என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது தேவன் இன்று உங்களை நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஆமேன்.